உள்ள வாங்க. எங்க வாங்க உள்ள போலாம். நகை அரை போடு மேடம். அப்பதான் வெளில இருந்து புதுசா ஒரு மாடல் எடுத்து நான் போட்டுருக்கேன். அது இவன் பாத்துட்டான் மேடம். எனக்கு வச்சு கூட லோன் கட்டணும். எனக்கு வச்சு கூட இல்ல, எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டான் மேடம். ஏன்டா அப்படி இருக்கீங்க? நான் வேற வழியில என்னடா பண்றேன்னு சொல்லி மாசம் ஆக்குறது என்னடா பண்றது விட்டுக்கிட்டு ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த நகைய அம்மா நீ நல்லா ஏமாந்துருக்க மேடம். நீ ஏமாந்துருக்க சார். ஏமாந்துட்டு போறோம் சார். அவ்வளவு விவரமா இருந்து என்னத்த பண்ண போறோம் எனக்கு தெரியலையே. அவர் கட்டாயப்படுத்தி உங்ககிட்ட வாழலாம் சொல்ல முடியாது மேடம். அவங்க வைஃப் என்கிட்ட பணம் வாங்கிக்கிறாங்க மேடம். 3 டைம் வாங்கிக்கிறாங்க மேடம். கேரளா வந்தாங்க டைம் டிக்கெட் எடுக்க காசு நான் போட்டேன். முன்னுக்கு எவ்வளவு சில்லற பைசா சேர்த்து வச்சிருந்தேன் மேடம். நான் அதை உடச்சி இவன் காசு இல்லன்ட்டாங்க. காசு எல்லாம் வாங்குறீங்க மேம்? காசெல்லாம் நான் வாங்கல. கொண்டாட்டி மூஞ்சில எப்பறா முழிக்கிற? எப்படி முழிக்கிற? வெக்கமா இல்லையா? சோறு தான திங்கிற. நீ தான கூப்டா? கூப்டனே சொல்ல. நான் கூப்டா நான் பணம் கொடுக்கறேன். யார் பணம் கொடுத்தா? நானே கொடுத்தேன். நான் மேல கொடுத்தீங்க கூப்டா நான் வந்தேன் மேடம். சொல்லுங்க. அவ கூப்பிட்டதுனால தான் நான் போனேன் மதன். என்ன புரிஞ்சுக்கோ மதன். அவ கூப்பிட்டதுனால தான் நான் போனேன். போறதுக்கு வழி இல்ல. அப்புறம் எங்க வரீங்க? வேலைக்கு போக மாட்டோம். காசு நீங்க என்ன காரணம் கொடுத்தீங்க? அது பார்த்து நீ லாஜ் கட்டு வா வா சொல்ல மாட்டீங்க. டேய் ரேனே என்னடி அம்மா இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு நான் கூட வாழணும் மேடம். எனக்கு தான் சம்பாதிக்க துப்பு இல்லையே. எதுக்குமே துப்பு இல்லையே. எப்படி ஒரு நிமிஷம் பா. எப்படி வாழ்வேன் அவரோட? அவருக்கு கட்டின பொண்டாட்டி இருக்காங்கல்ல. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் அது கட்ட சாவுதா கூட வேணா ரெண்டு விட்டுடா மேடம். ரெண்டு பாப்பா ரெண்டு விட்டுடா மேடம். புள்ள கேரளால கேக்குற மேடம். வாய் கேக்குற இரு. ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். நான் மூட்டு கண்ணாதா. பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். நான் கூப்பிட வேற கேரளாக்கு இந்த வாக்காரி வந்து என் புள்ளி வாங்கி கொடுத்துரு. நீ எங்கே போய் சாவடா. என் புள்ளி மட்டும் வாங்கி கொடுத்தா குச்சி எடுத்துறா மேடம். குச்சி அடிக்கிற மாதிரி வீட்டுல நம்ம வேலை செய்யற மேடம். நான் வரவே மாட்டேன், வாங்க மாட்டேன். அந்த கோயில வாங்காத, அதை விட்டுரு. அது போன போகுது, அது நீ வாங்க கூடாதுன்னு சொல்லி குச்சி எடுத்து அடி அடிக்கிறான் மேடம். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? அதுக்கப்புறம் கால்ல கையில வீட்டு ஈட்டு போன மேடம். கல்ல குடிச்சானே வாங்க அப்புறம் வாங்கி கொடுத்தாங்க. ஈட்டு போன கால்ல வீட்டு மேடம். கையில வீட்டு மேடம். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்ன வயசு? எனக்கு 26. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? லவ் மேரேஜ். 18 வயசு. என்னம்மா அது? யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். டேய் நான் செத்துறேன்டா. திரும்பி இவங்க உடனே எங்களுக்கு கால் பண்ணி நான் ஒரே இடத்துல வேலைக்கு போனாக்கா அவங்கள என்ன நான் வச்சிருக்கிறேன்னா அவங்க வயசு என்ன என் வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதோட சரி. கடல் நீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. திரும்பி ஒரு டைம் இவங்க 2 பேரும் ஒண்ணா வந்தாங்க கேரளால இருந்து. பைக்கு டியூ கட்டணும், டியூக்கு வந்து பணம் கட்டணும், காசு கொடுத்துட்டு போ, என் சம்பளத்தெல்லாம் நீ தானே வாங்குற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க கிட்ட வாங்கி அவங்க கொடுத்தாங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. இவங்க சித்தி பசங்க வந்து எல்லாம் கும்பலா தான் இருந்தோம் மேடம். நாங்க இவங்க 2 பேரும் எப்போ இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சாங்க அதுல இருந்து யாரும் பேசுறதுல பழகுறது. திரும்பி பசங்க வந்து எங்களை பாக்குறத விட்டுட்டாங்க. டக்கு கெட்ட வாரத்துல திட்டினா நல்லா இருக்காது. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். முண்டுக்கல் வேற போட்டு வச்சிருக்காங்க. தலையில தூக்கி போட்டேன்னா செத்து தொலைஞ்சிரும். கொலைகேஸ்ல நான் உள்ள போறேன். இவரு சம்பாரிச்சு எங்களுக்கு 1 ரூபாய் எதுவும் செலவு பண்ண மாட்டாங்க. என் பிள்ளைங்க எல்லாமே இவங்க தம்பி இவங்க அக்கா தான் பார்த்தாங்க. நான் வேலைக்கு போய் இன்னமும் இவருக்கு தான் சம்பாரிச்சு கொடுத்துட்டு வரேன். சரி அது விடுங்க. அது இப்போ எதுக்கு? அதானே யோ போன் பண்ணி எல்லா படத்துல பண்றாங்க மேடம். லாஸ்ட்ல புடிச்சு அந்த பக்கம் ஈட்டுவாங்க. என் பக்கம் ஒரு வருஷம் உள்ள மேடம் இவங்க பேசி கேட்டுவாங்க. அவதான் பொண்டாட்டி. எப்படான்னு தெரியுற நீ? இருடி வந்து பாக்குறவன் கணக்க. நீ பேசக்கூடாது. அவதான் பேச. யா புள்ளிக்கு தான் மேடம் நீ 100 ரூபாய் கொடுக்க மாட்டேன்டா. அவ ஆல்ரெடி முதல் மனைவி. அவ இருக்கும்போது உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். யா வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க மேடம். என்ன வழி? அவட்ட கேட்டுட்டா நீ புருஷனை லவ் பண்ண? மேடம் இப்போ சம்பாரிச்சு என்னங்க அவன் நிஜமா தான் கேக்குறான் போல இருக்கு. சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்ப கூட சம்பாரிச்சு என் அக்கௌண்ட்ல காசுல இவரு தான் செலவு பண்றாரு. ஏன் கொடுக்குற? அவர் நம்பிக்கையா பாத்துக்கிறாரு பிள்ளைங்க அப்படின்ட்டு கொடுக்குறோம் நாங்க. திருத்த முடியாது. உங்களை திருத்தவே முடியாது. பைக் கேட்டாரு மேடம். பைக் எடுத்து கொடுத்தேன். செல்லு கேட்டாரு. செல்லு எடுத்து கொடுத்தேன். இந்த எதுக்குமா பைக் செல்லலாம்? எனக்கு வேலைக்கு போக கஷ்டமா இருக்கு மேடம். ஐயோ சாமி வேற. டேய் கூட்டிட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போறேன். இவங்க கிட்ட நான் காசு வாங்கல மேடம். இவங்க நகை நான் பாக்கல மேடம். கேரளால யார்கிட்ட கேட்டாலும் ஒரு சைடு மாட்ட எடுத்து கொடுத்துட்டாங்க மேடம். தெரியாது எனக்கு. ஓய் என்ன கேளு நான் சொல்றேன். கேளுடா கேளு. அதான் கேட்டேன்ல. ஓ அதான் கேட்டியா? நான் பணம் கொடுக்குறேன். சொல்லுங்களா மேடம் வேலைக்கு போக. நான் பணம் தரேன். சாட்சி கால் இருக்கு மேடம். நான் எப்படி மேடம் அம்மா நான் காம இருக்கு நான் அலறா வேலைக்கு போறேன் கூட இருந்தே. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அவ கேக்க தின்ற பட்ட எல்லாம் என்கிட்ட வாங்கி போட மேடம். ரெண்டா டைம் நகை வச்சு பணம் கொடுத்து மேடம். 3 டைம் கேரளா பண்ண மேடம். இது ஒரு நிமிஷம் நீ அதுக்கு அப்புறம் பேசுறா. முட்டி கம்மாடா. பக்கத்துல இருக்கிறவங்க ஃபேமிலி மேடம். இவங்க வந்து அசிங்கமா பேசுனா அப்புறம் நான் எப்படி மேடம் பேச முடியுங்க? போய் மேடம் அபாடா போய். நான் பேசவே மேடம். நான் வல்லோட கட்ட மேடம். பேசல சொன்னா நானே நம்ப மாட்டேன். வீட்டு ஓனர் நம்ம கேக்குறாங்க. யார் அவங்க அப்படி வந்து கத்துறாங்க? புருஷன் எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்க தெரியுமா உனக்கு? பொறுக்கி பேடா. நான் பொறுக்கிடா நீ. புருஷன் மட்டும் நல்லவங்க வல்லவங்க தங்கன்னு சொல்லி பேசுறாங்க மேடம். அவன் ஏன் வாங்கி வயசு சொல்லுங்க மேடம் புருஷன்.
அதான் நான் கேட்க லாஸ்ட் கேள்வி. இல்ல நான் இப்ப சாவ மாட்டேன். நானே புடிச்சு சாவறேன். இவன் தான் காரணம். சாவு சாவும்ல ஆயிரத்துல வெளியில வரக்கூடாது சட்டா. இவன் தான் காரணம். நீ சொல்றேன் நானு. இவன் தான் காரணம். சாவுக்கு இவன் தான் காரணம். சொல்லிட்டு போற மாதிரி நானு. அப்படி எல்லாம் சொன்னாலும் அவனை தூக்கி போட மாட்டாங்க. இது கொண்ணும் குறைச்சல. நீ கூட என் புள்ளைக்கு கை தட்டி. ஏன்னா இவங்க வெளியே கூப்பிடுங்கம்மா ப்ளீஸ். பச்சை புள்ளியா இவங்க வெளியே கூப்பிடுங்க. நான் கொஞ்சம் நேரம் ஆச்சு வச்சிருக்கிறேம்மா. வாய் முடியா இல்லையா? சரி மேடம் நீங்க பேச மேடம். இனிமேல் பேசினா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்பு அடி. இவங்க சொந்தக்காரங்க கிட்டே நான் வேணா பணம் தரேன், அவங்க கையும் காலையும் உடச்சு கிடாசுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓனரும் இருக்கிறாங்க, ஓனர் அம்மாவும் இருக்கிறாங்க, அந்த இடத்துல எல்லாருமே இருக்கிறாங்க. இதே சின்ன இப்படி ஒரு கொடுமைக்காரனாடா நீ. நான் ஹாப்பியா இன்னும் கொஞ்சம் நாயா இருக்கணும்னு கூட நினைக்கலையா? இந்த பொண்ணு ஏமாத்திருக்கு, அவளே ஏமாத்தலாம், இவங்கள கூட ஏமாத்த தெரியுமே. அவங்களே நான் ஏமாத்தலாம். அவங்களே வந்தாங்க, சொல்லி பார்த்தா கேட்கல, ராவடி பண்ணாங்க. சொல்லி பார்த்தா கேட்கலன்னா நீங்க என்ன பொம்மையா ஆட்டுறதுக்கு? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. பாவமா இருக்கு அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு. அவன் இந்த தப்பு பண்ணா நீ ஏத்துப்பியா? நீ ஊருக்கு போயிட்ட, அவளும் அந்த மாதிரி வேலை செய்யற தப்பு பண்ண நீ ஏத்துப்பியா? பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா? அவங்க எங்களுக்கு தேவையில்லை. இவர் வேணும் மேடம். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கு. அவ குழந்தை நான் சாவடிக்கிறேன்னு சொல்றேன் மேடம். வாய்க்கு சாமி காரணத்தை சொல்லுன்னா அழுதுகிட்டு இருக்கேன் என்ன மாதிரி. இவருக்கு நாங்க தான் காசே போட்டுடுவோம். சென்னையில மெட்ராஸ்ல எங்க வேலை செஞ்சாலுமே எப்பயுமே பப்ஜி இதாக இருந்தாரு. எப்படி போய் அங்க விழுந்தாருன்னு எங்களுக்கே தெரியாது. இங்க பாருங்க, எல்லாம் ஒன்னா போகணும், யாரும் தனியா போகவே கூடாது. தனித்து நின்னு போனீங்கன்னா உருப்பட முடியாது. நான் காசு போட்டு எடுத்து கொடுத்த பைக்ல தான் சுத்துவாங்களாம். கேரளா எங்க இருக்கு, தமிழ்நாடு எங்க இருக்கு, அங்கதெல்லாம் பைக்ல தான் கூட்டு வரணும். பஸ்ல எல்லாம் வர மாட்டாங்களா? வேலை வெட்டியே இல்லையா உங்களுக்கு? அதே ஒரு வேலையா மாத்தலானு. அதே வேலையா மாத்து. சாப்பாட்டுக்கலாம் அதை வச்சு இது பண்ணிடுவோம். இவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க மேடம். கேஸ் கொடுத்துட்டாங்களா? என்ன பண்ண ஒரு 20 நாள் கம்முன்னு இருப்பாங்க. திரும்பி நான் இதே மாதிரி தான் பண்றாங்க. வீட்டுக்கு வருவாங்க. என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. என் வேலை மேல வந்து பிரச்சனை பண்றாங்க. போன் யாரும் அர்ஜென்ட் போன் பண்றாங்க. பாப்பா படிக்குது, இந்த இடத்துல எதனா ஒண்ணு ஆயிடுச்சு, இவருக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சு, புது நம்பர் வந்துச்சு, அல்வா போதும். ரொம்ப கொச்ச கொச்சா பேசுறாங்க மேடம். 2ஆம் தரம், அதுவும் முறைப்படி கல்யாணம் பண்ணாம நீ வந்து அவங்க கூட ஒரு தொடர்பு வச்சுட்டு இருந்திருக்க. அது நீங்க 2 பேரும் பண்ண தவறு. இதுல அந்த பொண்ணோட மிஸ்டேக் கிடையாது. அதுக்கு என்னப்பா? எனக்கு ஒரு முடிவு தெரியணும் மேடம். என்ன முடிவு? எனக்கு வயசு நீங்க பண்ணுங்க மேடம். என்ன முடிவு? எனக்கு ஏதாச்சும் எனக்கு அவங்க கூட வாழ மாட்டேன். நான் எப்படி அந்த பொண்ணு எப்படி விடுவா? நான் கூட தான் மேடம் இருப்பேன். எப்படி எப்படி இருக்க முடியும்? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. என் வாழ்க்கை என்ன சொல்றா நீயே சொல்லுப்பா. நீயே சொல்ற பாப்போம். எனக்கு சொல்ல தெரியாது. யாரு நீ பச்சை புள்ளையா? சொல்லு. அம்மா ஒரு நாளைக்கு அந்த புள்ளைக்கு என்ன வலி? ஒரு நாளைக்கு எனக்கு என்ன வலி? சண்டை பிடிப்பா இப்படி. எப்படி ஒண்ணு மட்டும் மட்டும் அங்கே போயிட்டு இருப்ப நீ? எவனா சும்மா இருப்பா? 1000 நாள் பாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் நாம கேவலம் உனக்கு நான் ரோட்ல நான் குறத்தையா? இல்ல புரியல. நான் சொன்னா கேப்பியா? சொல்லு மேடம். உன்னோட வாழ்க்கை நீ பாத்துக்கோ. வேலைக்கு போ. இல்ல மேடம், எங்க வேணா வேலைக்கு போ. வாழ்க்கை இல்ல மேடம், மனுஷன் மேடம், நீங்க என்ன வேணா பண்ணுங்க மேடம். நான் மட்டும் மேடம் வாழ்வேன். பெரியவங்க நீங்களே கேட்டுட்டீங்க, முடியாதுங்க. அவ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2 பேரும் உள்ள போணும். பரவாயில்ல போற மேடம். நீ கம்ப்ளைண்ட் கொடு. சொல்லு, நீ கேஸ் கொடு. நான் கேஸ் குடுக்குறேன்னா இவருதான் வேணாம், பாவம் பாவம் அப்படின்னு. என்ன பாவம்? ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கா? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ண மாட்டோம், இவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டோம். அவனை தூக்கி உள்ள போடுங்க மேடம். நான் போற மாட்டேன் ஜெயிலுக்கு. ஆனா அவன் வெளிய விட நீங்க கேஸ் போடுங்க, உங்களுக்கு நாங்க அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான். இருக்கவே விட மாட்டேன் நானு. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. என் வாழ்க்கை சந்தோஷமா இருப்பியா? ஊரை போயிட்டு என்ன சொல்றாங்க மேடம் இவங்க? நீ என்ன வேற பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க மேடம். அந்த பேஸ்புக்ல நிறைய பொண்ணுங்களை மெசேஜ் பண்றாங்க மேடம் இவங்க. 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? பொண்ணோட வாழ்க்கை பாத்துக்கணுமா வேண்டாமா? நான் அவங்க கூட மாதிரி வாழுவேன். அவன் வாழறதுக்கு உங்க கூட வாழ இல்ல மேடம், வாழ மாட்டேன் மேடம். எங்க போ? அப்ப என்ன பண்ண? நான் வாழ மாட்டேன் மேடம். நீ என்னப்பா பண்ண போற? நான் சொல்றேன், எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கணும். 10 நாள் இருந்தாலும் 10 நாள் சொல்லிட்டே தான் இருக்கணும். இல்ல மேடம், அப்படிலாம் சும்மா மேடம், அநியாயமா போய் மேடம். நீ நம்பறா நமக்கு ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில நமக்கு. இப்ப என்ன பண்ண போற? எனக்கு அவங்க கூட நான் வாழணும் மேடம். அது அவன் வந்தா வாழ்ந்துக்கோ. அவன் வாழறேன்னு சொன்னா வாழ்ந்துக்கோ. நான் கூட மேடம் இருப்பேன். நீ சொன்னா முடிவு பண்ண பட்டாதே, அவன் முடிவு பண்ணோம்ல. யார்ட்டையும் பேசக்கூடாது சொல்ற தப்பா மேடம்? பொம்பளைங்க நான் சொல்றது கேட்கணும், இல்ல நீ எடுக்கிற முடிவு எடுக்கணும். நான் கூட மேடம் வாய் வேணும். அப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. சோலி முடிச்சு. நீங்க சொன்ன மாதிரி நான் கேட்கறேன் மேடம். அவங்க கூட போகல, போன் பண்ணல, எதுவுமே பண்ணல மேடம். என்கிட்ட வாங்கின பணம் நகை என் புள்ளிக்கு வயசு சொல்லு மேடம். எனக்கு அவன் வேணாம் மேடம். அதுவும் சரிதா. அவன் எங்கேயா பிள்ளைங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அத்தனை அதிகாரம் அந்த பிள்ளைக்கும் இருக்கு. அது தெரியும்ல. அந்த உனக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும், உனக்கு எவ்வளவு ஆதாரம் இருந்தாலும் அதுல எல்லாத்துலயும் ஒரு பங்கு அந்த குழந்தைக்கு இருக்கு. இப்போ அவள்கிட்ட எவ்வளவு வாங்கிருக்கோ அந்த காசை திருப்பி கொடு. முடியாது நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். 1 லட்ச ரூபாய் பணம் மேடம். கலெக்டர் ஆஃபீஸ் மணி கொடுத்து மேடம் வந்தா மேடம். அங்கெல்லாம் 1 வருஷம் டைம் சொன்ன மேடம். சரி 1 வருஷம் எனக்கு மாசம் ஏதோ கூட கொடு, செலவு கூட காசு கேட்டு பார்த்து மேடம் அனுப்ப மாட்டேன் சொல்லிட்டேன். நண்பர்களே, நடிப்பு 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 முக்காவாசி நடிப்பு. இப்ப நடந்து போச்சு. உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காது. வேஸ்ட்மா. கட்டின பொண்டாட்டிக்கே அவன் உண்மையா இருக்கல. உனக்கு உண்மையா இருப்பாரா மேடம்? எனக்கு உண்மையா இல்ல மேடம். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு?
பைக் எடுத்து கொடுத்தேன். இதே 40,000 செல்லு நான் எடுத்து கொடுத்தேன். எங்க அந்த செல்லு? செல்லு 2 செல்லு கட்டல மேடம். அது வித்து உங்களுக்கு 10,000 தர மாட்டேன் கேரளாவில். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நீ மட்டும் நம்ம சேஃப் டெஸ்ட் நாங்க எப்படி சாகணுமா? அப்ப நாங்க எப்படி மண்ணு தின்றதா? என்ன மண்ணு திங்க வச்சுட்டு நீ மண்ணு திங்கறியா? உன் நஷ்டத்தை கேட்டேன். என்ன குடிக்கலாம்? பச்சை குடிச்சா பொண்ணு. என் நஷ்டத்தை எதை கேட்டேன்? பொண்ணு. நீ நல்லா சாராயமா தேடி குடிக்கிற. சந்தோஷமா இருக்கீங்க. இருங்க. எத்தனை நாளைக்கு இருங்க. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணா சார். டக்குனு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை காக்கிட்டு போறான். குழந்தை வளர்க்க முடியாம போய் ஒரு இடத்துல விட்டுட்டு வந்து திரும்பி சொல்லிருக்காரு. நான் 3 பிள்ளைங்களை வளர்க்கலையா? உன்னை எதிர்பார்த்தா? மேடம் எனக்கு இந்த போன் நீங்க கொடுத்துட்டீங்களா? வாங்கி நான் தரமாட்டேன் மேடம். நான் தரமாட்டேன். என் உயிரை வேணாலும் கேளு தரே, குட்டியை தரமாட்டேன். தரமாட்டா. பத்து கூட நான் ஏன்டா வர உனக்கு தேடி பந்து கேட்கறதுக்கு? பந்து கூட முடிட்டு மாசம். மேடம் 10,000 தரணும் மேடம். 1 லட்சம் பணம் மேடம். 1.5 நகை மேடம். டோன்ட் டைவர்ட் தி டாபிக். இவங்களுக்கு ஒரு அட்வொகேட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. அவங்க வக்கீல்கிட்ட போயிட்டு இதெல்லாம் பேசிக்கட்டும். உனக்கு ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். மேடம் அவங்க தரமாட்டாங்க மேடம். சட்டப்படி அதான் நீங்க சட்டப்படி அப்ரோச் பண்ணி. சட்டம் தன் கடமையை செய்யும். கெட்டின பொண்டாட்டி 3 பிள்ளைங்களை வச்சுட்டு தனியா இருக்கா. தனியா இல்லைங்க மேடம். அவ தான் கஷ்டப்படுறா. சரி நடிப்பு வந்து பாத்தீங்களா எப்படி பேசுறாங்க? ஆமா மேடம் எனக்கு தெரியும் மேடம். அவர் கட்டாயப்படுத்தி அவளுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க சொல்லுங்க. நீ அவங்க வீட்டுக்கு போகாதேமா. இன்னது கம்ப்ளீட்டா விட்டுடு. உன்னை ஏமாத்தினவர் உனக்கு எதுக்குமா? நீ நல்லா வாழ்ந்து காமி. நல்ல வேலைக்கு இருட்டான் தன்னோட வாழ்க்கையில டார்ச் அடிச்சீங்க. தேங்க்ஸ் குரு. தப்பிச்சே நினைக்காதே. நான் என்ன சொல்றேன்னா இதோட விளைவுகள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். என்ன லுக்கு அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு முகரே. எவ்வளவுப்பா கொடுக்குறேன்? மாசம் 2 ரூபா கொடுக்குறேன். 2 ரூபா கொடுத்தியா? நான் கடத்தி அனுப்பியா? 1 லட்சம் ரூபா 2 ரூபா கொடுத்து எந்த மூலிகை நீ அடிக்கிறது சொல்லு. 2 ரூபா தான் கொடுப்பியா? சரி கொண்டா ஐஸ் வாங்க வாச்சு யூஸ் ஆகும். 5,000 ரூபாய் கொடுங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் லோன் முடிஞ்சதும் அவளுக்கு 10,000 ரூபாய் கொடுங்க. சரியா? இங்க கிளம்பு. அந்த பொண்ணை அவர்கிட்ட விடாதீங்க. பேசவும் விடாதீங்க. இதுக்கு ஒரு பால் கூட வாங்கி தர மாட்டாங்க. சரிம்மா இன்னும் பேச கூட விடாதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. எல்லாமே கேள்விக்குறியா இருக்கு. பாவனாதே நிக்கிற குழந்தைய வச்சு யாருமே இல்ல எங்களுக்கு. அம்மா பாவம் இல்ல சபா. ஆமா சார். மட்ட மாமே